குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். வன்னியர் சங்கத்தினுடைய மாநில தலைவரான கூத்தா அருள்மொழி என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கத்தினுடைய செயல்பாடுகளை வாரம் உங்களை சந்தித்து பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஒவ்வொரு வாரமும் கடலூரிலே செவ்வாய்க்கிழமை அன்று உங்களை சந்திப்பதற்கான நாளை நம்முடைய மாவட்ட செயலாளர் கோபிநாத் அவர்கள் நிர்ணயித்திருக்கிறார்கள். ஆகையினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன், வணங்குகிறேன். நம்முடைய வன்னியர்களுக்கான தனி ஒதுக்கீடு 10.5% கேட்டு நாம் போராட்டங்கள் பலவற்றை நடத்தினோம். 1987-88 நடந்த சாலை மறியல் போராட்டத்திற்கு பிறகு 38 ஆண்டுகள் கழிந்த பின்னரும் கூட இந்த இடஒதுக்கீடு கொடுப்பதிலே அரசாங்கம் தன்னை தயார்படுத்திக் கொள்ளவில்லை, முன்வரவில்லை. ஆனால் இன்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி இருந்தபோது உங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டுமென்றால் நீங்கள் கேட்பது போல நாங்கள் ஒரு உத்தேசமான கணக்கிலே கொடுக்க முடியாது. பிற்படுத்தப்பட்ட நல வாரியத்தின் தீர்ப்பு சிபாரிசுகளிலே ஒன்றை வைத்துத்தான் நாங்கள் கொடுக்க முடியும் என்று சொன்னதனாலே அன்றைக்கு பேச்சுவார்த்தை குழுவிலே சென்ற நாங்கள் நம்முடைய பிற்படுத்தப்பட்டோர் நல கமிஷனில் கடைசியாக வந்த ஆணையத்தின் தீர்ப்பை காட்டி ஜஸ்டிஸ் ஜனார்த்தனன் அவர்களுடைய தீர்ப்பை காட்டி அதிலே கூறப்பட்டிருந்ததை வைத்து 20% இடஒதுக்கீடு வேண்டும் என்று கேட்ட நாங்கள் 10.5% கொடுங்கள் என்று நாங்கள். அதிலே ஜஸ்டிஸ் ஜனார்த்தனன் சொல்லியிருக்கிறார், வன்னிய சமுதாயம் 13% இருக்கிறது, அவர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு கொடுக்கலாம் என்கின்ற அந்த சிபார்சை காட்டி அவர் சொன்னதைப் போல 10.5% எங்களுக்கு கொடுங்கள் என்று சொன்னோம். அவர்களும் கொடுப்பதாக சொன்னார்கள். நாங்களும் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்தோம் தேர்தலிலே. ஆனால் தேர்தல் முடிவு வேறு விதமாக இருந்ததனாலே புதிதாக அமைந்த ஸ்டாலினுடைய அரசு ஆட்சிக்கு வந்தவுடனே 85 வயதான நிலையிலே எங்களது மருத்துவர் ஐயா அவர்கள், ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் எங்கள் மீது கோபப்பட்டு இந்த இடஒதுக்கீட்டை ரத்து செய்து விடாதீர்கள். ஆரம்ப காலத்திலிருந்து உங்கள் தந்தையிடம் கேட்டுக்கொண்டிருந்த நாங்கள் கொடுக்காதனாலே இன்றைக்கு இந்த மந்திரி சபையிலே பேசி இந்த சட்ட முன்வடிவை சட்டமன்றத்திலே வைத்து அது தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டு ஆளுநருடைய ஒப்புதலையும் பெற்று அரசிதழ் கெசட்டிலே அறிவிக்கப்பட்டிருக்கின்ற இந்த இடஒதுக்கீட்டை கை வைத்து விடாதீர்கள் என்று மன்றாடி கேட்டுக்கொண்டார். ஸ்டாலின் அவர்களும் நாங்கள் அதில் கை வைக்க மாட்டோம், தொடமாட்டோம் என்று சொல்லிவிட்டு அதன் பிறகு உயர்நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு தொடுத்து அந்த வழக்கின் மூலமாக தடை உத்தரவை, வன்னியர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய இடஒதுக்கீட்டை தடை செய்ய வேண்டும் என்கின்ற அந்த தடை உத்தரவை வாங்கினார். அந்த தடை உத்தரவை அமுல்படுத்தக்கூடாது, ரத்து செய்ய வேண்டும் என்று திரும்பவும் நாங்கள் அவரிடத்திலே மன்றாடிய போது, ஐயா அவர்கள் மன்றாடிய போது அவர் செய்கிறேன் என்று சொல்லி
இப்பொழுது நாட்கள் 2000க்கு மேல் 3000 நாட்களுக்கு மேல் ஆகிவிட்டது. இன்னும் அவர் செய்யவில்லை. அப்போ மயிலே மயிலே என்றால் இறகு போடாது. எப்படியாவது மயில் இறகை பறிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த இடஒதுக்கீட்டை பெறுவதற்கு அரசுக்கு நிர்பந்தம் கொடுக்க வேண்டும் என்ற வகையிலே வருகிற டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி அன்று தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலும் கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தை அமைதியாக நடத்துவது என்று பாட்டாளி மக்கள் கட்சி முடிவெடுத்திருக்கிறது. வன்னியர் சங்கம் முடிவெடுத்திருக்கிறது. அந்த வகையிலே வருகிற 5ஆம் தேதி அன்று அந்த ஆர்ப்பாட்டம் மக்கள் திரள் ஆர்ப்பாட்டம் எங்களுடைய வலிமையை காட்டுவதற்கு போல எங்கள் மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு வருகின்ற ஆர்ப்பாட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடத்திலே அவர்கள் அலுவலகத்தின் முன்பாக நடக்கும். இப்படி எல்லா மாவட்டங்களிலும் நடக்கும். எந்த விதமான வன்முறைக்கும் இடமளிக்காமல் எங்கள் மக்கள் பலத்தை மட்டும் காட்டுகிற வகையிலே அந்த கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடக்கும். இதனிடையிலே ஒரு துயரச் செய்தி. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் நடிகருமான விஜய் அவர்கள் கலந்து கொண்ட கரூர் பொதுக்கூட்டத்திலே 41 பேர் அந்த நெருக்கடியிலே மாட்டி இறந்திருக்கிறார்கள். இதற்கு தனிப்பட்ட முறையிலே யாரையும் நாங்கள் குற்றம் சாட்ட விரும்பவில்லை. அந்த கட்சியினுடைய தலைவரான நடிகர் விஜய் தான் இதற்கு காரணம் என்று நாங்கள் குற்றம் சாட்ட விரும்பவில்லை. தமிழக அரசு போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்றும் நாங்கள் குற்றம் சாட்ட விரும்பவில்லை. ஆனால் முன்னெச்சரிக்கையோடு நடந்திருந்தால் இந்த அசம்பாவிதங்களை தவிர்த்திருக்கலாம். 41 உயிர்கள் என்பது சாதாரணமானதா? ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு பிறகு பகிரங்கமாக மக்கள் மன்றத்திலே நிகழ்ந்த அவர்களை தாக்கத்தை ஏற்படுத்திய படுகொலை இந்த கரூர் என நடந்த இந்த பொதுக்கூட்டத்தில் நடந்த 41 பேருடைய மரணம். இதை தவிர்த்திருக்க என்னென்ன செய்திருக்கலாம் என்று அரசாங்கத்தில் இருக்கிற அதிகாரிகளும் புத்திசாலிகளும் சிந்தித்து பார்க்க வேண்டும். என்றால் தமிழகத்திலே பல கூட்டங்களை பார்த்திருக்கிறோம். பேரறிஞர் அண்ணா அவர்கள் மறைந்தபோது அந்த கூட்டத்தை பார்த்தவர்கள் உலகத்திலே இதுவரையிலே நடக்காத பெருங்கூட்டம் அண்ணாவுக்கு கூடியிருக்கிறது என்று சொன்னார்கள். அதிலே எந்த விதமான அசம்பாதமும் நடக்கவில்லை. அதை போலவே எம்ஜிஆர் முதல் நாள் தேர்தல் பிரச்சாரத்திற்கு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு மறுநாள் அதிகாலை வந்தார். தேர்தல் பிரச்சாரத்தின் போது அந்த கூட்டங்கள் கூடியிருந்த போதெல்லாம் இப்படிப்பட்ட வலி சம்பவங்கள் நடக்கவில்லை. அழகு தமிழிலே பேரறிஞர் அண்ணா அவர்கள் பேசுகின்ற கூட்டத்திற்கு 4 மணி நேரத்திற்கு மேல் காத்து கிடப்பார்கள் மக்கள். அப்படி கூடியிருந்த கூட்டத்தில் எல்லாம் இப்படிப்பட்ட பலி சம்பவங்கள் நடக்கவில்லை. காமராஜர் வருகிறார் என்றால் ஒரு கவர்ச்சியிலே ஓடி வருவார்கள், எளிமையான தலைவரை பார்க்க வேண்டும் என்று. அப்பொழுதும் இப்படிப்பட்ட துர்ப்பாக்கிய சம்பவங்கள் நடக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கிறதென்றால் அரசியல் கட்சியை புதிதாக துவக்கிய விஜய் அவர்களுக்கு போதிய அனுபவம் இல்லை என்று ஒரு காரணத்தை சொல்லலாமே தவிர அந்த கூட்டத்தால் வந்ததுதான் கோளாறு என்று சொல்ல முடியாது. அரசாங்கமும் காவல்துறையும் நினைத்திருந்தால் அதை தடுத்திருக்கலாம். இப்பொழுது இந்தியாவினுடைய நிதி அமைச்சரே அங்கு வந்து பார்வையிடுகிறார். அப்படியானால் அந்த பிரச்சனை இந்தியா முழுவதும் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் என்பதை நீங்கள் உணர்வீர்கள். அவர் வந்தபோது என்ன சொல்கிறார்? நீங்கள்
கூட்டம் நடத்துவதற்கு அனுமதித்த இடம் சாலை ஓரமாகவே இருந்தது. அது மட்டுமல்ல, அதற்கு தனியான மேடை அமைக்க வேண்டும். அதற்கு 15 அடிக்கு எதிரிலே யாரும் இல்லாத வகையிலே இருக்க வேண்டும் என்றெல்லாம் நிபந்தனைகள் போட்டுதான் எங்களை போன்றவர்கள் மாநாடு நடத்துகிற போது அந்த நிபந்தனைக்கு உட்பட்டுத்தான் அனுமதி கொடுப்பார்கள். ஆனால் அங்கு மேடையே இல்லை. நடிகர்கள் பயன்படுத்துகிற கேரவன், அந்த கேரவன் வாகனத்திலே, பெரிய பஸ் மாதிரி ஒரு கேரவனிலே அவர் ஏறி மேலே நின்று கையசைத்து கொண்டு வருகிறார். நாமக்கல்லிலே பேசிவிட்டு இங்கே வருகிறார். அது வரையிலே அங்கே கூட்டம் நெறிந்து கொண்டிருக்கிறது. அந்த நெறிந்து கொண்டிருக்கிற கூட்டத்தின் முன்னே அந்த கேரவன் வேன் வருகிற போது, பஸ் வருகிற போது அதற்கு வழிவிடுங்கள் என்று காவல்துறையினர் இடித்து தள்ளி இடஒதுக்கீடு செய்து கொடுக்க, அவருக்கு பாதுகாப்பாக வந்த தனிப்பட்ட முறையிலே அவர் அமைத்து கொண்ட பவுன்சர்கள் அவர்கள் இறங்கி ஒரு பக்கத்திலே மக்களை தள்ள, எதிர்பாராத கூட்ட நெரிசலிலே மூர்ச்சையாகி பலரும் மாண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. நீங்கள் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு கூட்டம் கூட்ட வேண்டும் என்றால் மாலை வேளையிலே கூட்டம் நடத்த அனுமதி கொடுப்பார்கள். அதிலும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக தோழர்களிடத்திலே கூட்டம் நடத்துங்கள் என்று சொன்னால் ஞாயிற்றுக்கிழமையிலே நடத்துங்கள். அன்றைக்கு தான் யாரும் அலுவலகத்திற்கு போக மாட்டார்கள், அன்றைக்கு ஃப்ரீயாக இருப்பார்கள், அந்த நேரத்திலே போடுங்கள் என்று ஞாயிற்றுக்கிழமையிலே தான் கூட்டம் நடக்கும். ஆனால் இன்றைக்கு பட்ட பகலிலே 11 மணி அளவிலே அங்கே அந்த கேரவன் வேன் போகிறது. அந்த நெரிசலிலே சிக்கி இவ்வளவு பேர் பரிதாபத்திற்குரிய முறையிலே பலியாகி இருக்கிறார்கள் என்றால் இதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நேற்று நாடு பூராவும் இதற்காக கடையடைப்பு நடத்துகிறார்கள் என்றால் எல்லா மக்கள் மத்தியிலும் இந்த பலி ஒரு பெரிய அச்சத்தை கொடுத்திருக்கிறது. எல்லோருக்குமே இந்த பலியை தடுத்திருக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்திருக்கிறது. எனவே இது போன்ற அலட்சியமாக அரசாங்கம் கையாளுகிறதோ அல்லது அரசியல் கட்சிகள் கையாளுகிற முறையிலோ சாவுகள் நடக்கக்கூடாது. நாங்களும் கூட எத்தனையோ மாநாடுகளை நடத்தியிருக்கிறோம், பெரிய பெரிய கூட்டங்களை எல்லாம் நடத்தியிருக்கிறோம். அந்த கூட்டங்களிலெல்லாம் இப்படிப்பட்ட சாவு பலி நடந்ததில்லை. ஆனால் இது நடந்தது தமிழ்நாட்டிலே. இதுதான் முதல் முறை, இதுவே கடைசியாகவும் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட சாவுகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது என்பது எங்களுடைய கருத்து. தமிழக முதல்வர் இதுல அவதூறு பரப்புறாங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ போடுறாரு. அதே போல அவசரமா அங்கிருந்து கிளம்பி போயிட்டு போறாரு, பார்த்து உதய துணை முதல்வர் வராரு. எப்படி பாக்குறீங்க? அந்த வீடியோ வெளியிடறதுக்கான காரணம் என்ன? அவதூறு பரப்புறாங்க, எதை குறிப்பிட்டாருன்னு? அது அந்த மாதிரி அவர் வெளியிட்டதை அவர் யாருக்கு மனதிலே வைத்து சொன்னார் என்று தெரியவில்லை. எங்களை பொறுத்த வரையில் இதில் அரசியலை நுழைக்க விரும்பவில்லை. எவர் செய்தது தவறு என்று சுட்டிக்காட்டி மக்களின் ஆத்திரத்தை மேன்மேலும் அதிகரிக்கவும் விரும்பவில்லை. இது போன்ற சம்பவங்களை தவிர்க்க வேண்டும் என்றுதான் கேட்டுக்கொள்வோம். அன்றைக்கு அந்த நடிகர், புது தலைவர், இளம் தலைவர், அவர் கொஞ்சம் நினைத்திருந்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டாவது போயிருக்கலாம். ஆனால் ஆறுதல் சொல்லக்கூட தெரியாத அளவிற்கு அவர் பதட்டத்திலே போயிருக்கிறார். அது அவருடைய பயத்தை வெளிப்படுத்தி இருக்கிறது. அதையெல்லாம் வீடியோவாக்கி வெளியிடுவதிலே எந்த பிரயோஜனமும் கிடையாது. நாங்கள் அதை பற்றியெல்லாம் எங்களுடைய தலைவர்கள் அதையெல்லாம் சொல்லாமல் நீங்கள் அனுதாபம் தெரிவியுங்கள், இது போன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடாது என்று தெரிவியுங்கள்,
என்று தான் சொன்னமே தவிர அதில் அதை பெரிதுபடுத்தவோ அதில் ஒரு தனிப்பட்ட நபர்களை குற்றம் சாட்டவோ விரும்பவில்லை. இப்போ இதுல அந்த விவரத்துல அந்த சம்பவம் நடந்ததுலேருந்து சமூக வலைதளத்துல நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் வந்து நிறைய கருத்துக்களை சொல்றாங்க. ஆனா இதுல வந்து அந்த யூடியூபர்ஸ் வந்து அரெஸ்ட் பண்றது என்ன மாதிரி நடவடிக்கை பாருங்க? காரணமானவர்களை நிச்சயமாக கைது செய்ய வேண்டும். யார் காரணமானவர்கள் என்றால் அனுமதி வாங்கினார்களே அவர்களெல்லாம் காரணமானவர்கள் தான். நாங்களே போய் அனுமதி கேட்கிற போது இங்கே இருக்கிற சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் சொல்லுவார், நீங்கள் இப்படி வடிவமைப்பு செய்ய வேண்டும், இப்படி இருக்க வேண்டும்னு 15 நிபந்தனைகளை விதைத்து கையெழுத்து வாங்குவார். அதிலே ஒன்றாவது சரியில்லை என்றால் அவர்கள் மீது குற்றம் சாட்டுவார்கள், நடவடிக்கை எடுப்பார்கள். அப்படி பார்க்கிற போது இந்த கூட்டத்தை கூட்டுவதற்கு அனுமதி வாங்கிய அந்த கட்சியினுடைய செயலாளர், அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர், மற்றவர்களையெல்லாம் விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வர வேண்டும். அவர்கள் ஏன் இப்படியெல்லாம் செய்தார்கள் என்று விசாரிக்க வேண்டும். அவங்க கேட்டது ஒரு இடம், கவர்மெண்ட் கொடுத்தது ஒரு இடம். இதுல யார் மேல குற்றச்சாட்டு சொல்றீங்க? பொதுவாக அரசாங்கம் மக்கள் கூடுகிற இடம் விஸ்தீரணமான இடமாக இருக்க வேண்டும் என்று பார்த்துத்தான் கொடுக்கும். அப்படி இருக்கிற ஒரே இடம் கரூரிலே ரவுண்டானா என்று சொல்லப்படுகிற இடம். அந்த இடத்திலே தான் முதலமைச்சர் வருவார், முக்கியமான தலைவர்கள் வருவார்கள். அங்கே கூடுகிற கூட்டம் அங்கே யாருக்கும் பாதிப்பு ஏற்படுத்தாது. ஆனால் இந்த முறை வேடிக்கையாக இருக்கிறது, ரோடு ஓரத்திலே, நாமக்கல்லிலிருந்து கரூர் வருகின்ற வழியிலே ரோடு ஓரத்திலே ஒரு இடத்திலே அந்த கூட்டத்தை நடத்த அனுமதித்திருக்கிறார்கள். அதிலே நான் முன்னாடி சொன்ன மாதிரி பேரிகார்ட் போட்டு அதில் மக்களுக்கு பாதுகாப்பாக நிற்பதற்கான வசதிகளை செய்யவில்லை. அந்த கேரவன் வேன் வருகிற போது மட்டும் பிடித்து தள்ளுகிறான். அந்த நெரிசல் தாங்க முடியாமல் சில பேர் கூரை மேல் ஏறிக்கொண்டிருக்கிறான், மரத்தின் மேல் ஏறிக்கொண்டிருக்கிறான். இந்த காட்சிகளெல்லாம் பரிதாபத்துக்குரிய காட்சிகள். இதையெல்லாம் பார்க்கிற போதுதான் நாம் குற்றம் சொல்ல வேண்டியிருக்கிறது. இதற்கு காரணமாக முன்னேற்பாடுகளை செய்தவர்கள் மீது நடவடிக்கை நிச்சயமாக எடுக்க வேண்டும். அதில் தயவு தாட்சியம் இருக்க வேண்டும். இதில் மிகப்பெரிய பாவ செயல் என்னவென்றால், 7 மணி நேரத்திற்கு மேல் காத்திருக்கிறவனுக்கு குடிக்க தண்ணீர் கூட வசதி செய்து கொடுக்கவில்லை. நாங்கள் மாநாடு நடத்துகிற போது இவர்களுக்கெல்லாம் சொல்வார்கள், அவர்கள் குடிப்பதற்கு தண்ணீர் வையுங்கள். எத்தனை இடங்களிலே அந்த தண்ணீர் பாற்றுகளை, தண்ணீர் வேகன்களை இதை வைத்திருக்கிறீர்கள் என்று சொல்வார்கள். ஆனால் இங்கே இவ்வளவு பெரிய கூட்டம் கூடியிருக்கிறது, குடிக்க தண்ணீர் இல்லை. அந்த விஜய் அவர்களே அந்த கேரவன் வேனில் நின்று கொண்டு தண்ணீர் பாக்கெட்டுகளை வீசி எறிகிற காட்சியை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் அந்த தாகத்திலே எவ்வளவு பேர் மயக்கமடைந்து விழுந்திருப்பார்கள். இவர்கள் தள்ளியதிலே எவ்வளவு பேர் நெரிசலிலே ஈடுபட்டு செத்திருப்பார்கள். இதெல்லாம் சரியா? இதற்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவும், இனி இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாது என்று சொல்லவும் ஆட்சியாளர்கள் தயாராக இருக்க வேண்டும். ஆட்சியாளர்கள் தயாராக இல்லாமல் 20 லட்சம் ஒருவர், 10 லட்சம் ஒருவர், இன்னொருவர் 2 லட்சம் என்று இறந்தவர்களுக்கு எத்தனை லட்சம் கொடுத்தாலும் அந்த உயிருக்கு ஈடாகாது. எனவே எச்சரிக்கை தேவை. அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும். ஏனையா காவலுக்கு யாரை அனுப்பினீர்கள் என்று கேட்டால் 2 நாள் தாமதப்பட்டு சொல்லுகிறார் டிஜிபி. நாங்கள் பொறுப்பான உளவுத்துறையினுடைய டிஜிபியை தான் அங்கே காவலுக்கு போட்டிருந்தோம் என்று சொல்லுகிறார், பந்தோபஸ்திற்கு போட்டிருந்தோம் என்று சொல்லுகிறார். ஆனால் முதலிலே இந்த மர்ம ஓலங்கள் கிடைக்கிற போது, மரண ஓலங்கள் கிடைக்கிற போது இதே டிஜிபி நாங்கள் பலத்த ஏற்பாடுகள் பண்ணி இருந்தோம், இந்த பெரிய அதிகாரிகளை எல்லாம் அங்கு போட்டிருந்தோம் என்று சொல்லவில்லை. 2 நாள் கழித்து தான் சொல்கிறார்.
இதையெல்லாம் பார்க்கிற போது இது ஏதோ ஒரு வகையிலே பொறுப்பில்லாமல் அலட்சியமாக இருந்ததனுடைய விளைவு இந்த சாவு என்று தான் சொல்ல வேண்டியிருக்கிறது. அவ்வளோ பெரிய கூட்டத்தை தடியடி நடத்துறாங்களே, அது என்ன காரணம்? எதுக்காக பண்ண? ஏன்னா கூட்டமே ஆல்ரெடி நிறைய இருக்கு. அந்த இடத்துல போலீஸ் தடியடி நடத்துறது அவசியம் இல்லை. போலீஸாரால் முடிந்த ஒன்றே அந்த தடியடி தான். எந்த இடத்துல போனாலும் எவன் தப்பு பண்ணான்னு தெரியாம தடியடி நடத்துகிற புத்தி இந்த போலீஸ்காரனுக்கு உண்டு. அதனால அந்த கூட்டத்தில் அவன் தடியை சொல்லிட்டு இருப்பான், நான் தான்டா ராஜான்னு தடியை சொல்லிட்டு இருப்பான். இது புத்தி இல்லாதத்தனம். ஆனால் நான் ஒன்றை கேட்கிறேன், ஒரு சமுதாயத்தினுடைய தலைவன் என்ற முறையிலே நான் கேட்கிறேன், இவ்வளவு பேர் அந்த நடுப்பகலிலே கூடுகின்ற அளவிற்கு வேலை இல்லாமல் சுற்றி கொண்டிருந்தார்கள் என்பதுதானே உண்மை. அரசாங்கம் இவர்களுக்கு போதிய வேலை வாய்ப்பை கொடுத்திருந்தால் வேலையை விட்டுட்டு கூட்டத்துக்கு வருவானா? யாராவது கூட்டத்துக்கு வருவானா? அண்ணா என் ஞாயிற்றுக்கிழமைகளில் கூட்டம் போடுங்கள் என்றார். அன்றைக்கு தான் வேலைக்கு போக மாட்டான், எல்லாம் வருவான். ஆனால் இன்னைக்கு 11 மணிக்கு போட்டால் கூட இம்மாம் பேர் வந்து நிற்கிறான்டா பரதேசி மாதிரினா. இதற்கு காரணம் யார்? ஆட்சியர்கள் நினைத்திருந்த அவனுக்கு வேலை செய்கின்ற ஒரு வாய்ப்பை கொடுத்திருந்தால் வருவானா கூட்டம்? இதுக்கு காரணமானவர்கள் இந்த அரசாங்கத்தை நடத்துகின்றவர்கள் என்று கூட நான் சொல்லுவேன். எந்த கட்சி கூட்டம் அறிவிச்சுதானே ஒரு கூட்டம் வரும். பகல்ல எந்த கட்சி அறிவிச்சாலும் அந்த கூட்டம் வரும். பகல்ல ஏன் பகல்ல கூட்டம் போடுறதுக்கு அனுமதிக்கவே கூடாது. பகல்ல கூட்டம் போட அனுமதிக்கவே கூடாது. அதில் அந்த நேரத்தில் இவ்வளவு மக்கள் பொறுப்பு இல்லாமல் அங்கே போய் கூடவும் கூடாது. அப்படி கூடுறதுனால தானே இந்த மாதிரி எல்லாம் ஏற்படுது. இப்போ இன்னும் சொன்னப்போனா முற்போக்காளர்கள் சில பேர் அவன் காணும். இவ்வளவு பெரிய பழி நடந்திருக்கு, அந்த முற்போக்காளர்கள் ஒரு பயிலும் காணும், சத்தம் போடல. முற்போக்காளர்கள் என்ன சொல்லுவான்? வெளிநாடுகளில் மேலை நாடுகளில் இருக்கிறது மாதிரி நீங்கள் டிவியிலேயே பிரச்சாரத்தெல்லாம் வச்சா என்னான்னு கேட்பான். அது கூட நல்லது தான். இவ்வளவு தூரம் வந்திருக்கும்போது டிவி ஸ்க்ரீனில் பேசுகிறத காட்டினாலே போதுமே. அமெரிக்க ஜனாதிபதி எலெக்ஷனில் பெரும் தேர்தல் கூட்டங்கள் எல்லாம் டிவி ஸ்க்ரீனில் தானே நடக்குது. அந்த மாதிரி நடத்தினா போதுமே. ஒரு குறிப்பிட்ட அளவு மக்களுக்கு மட்டும் இடம் கொடுக்கக்கூடிய பொதுக்கூட்டங்களை நடத்திவிட்டு பெரிய கூட்டத்தை நடத்துவேன், நான் என்னுடைய வலிமையை காட்டுவதற்கு பெரும் கூட்டத்தை கூட்டுவேன் என்று சொல்லுகின்ற பிரமுகர்களை எல்லாம் அழைத்து உன் கூட்டத்தை டிவியில் காட்டுன்னு சொல்லிட்டு போடலாமே. இது நடந்தது என்ன? அப்போ தமிழகத்தில் எவ்வளோ உயிரிழப்பு நடந்திருக்கு? கள்ளச்சாலையில் 69 பேர், ஸ்டெர்லைட்டில் ஷூட் அவுட், அது மாதிரி எவ்வளோ பேர் நடந்திருக்கு. குழந்தைங்க நிறைய பேர் இறந்துருக்காங்க. கல்வித்துறை அமைச்சர் அந்த இடத்துக்கு இப்போ அழுவதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அவர் என்னத்துக்காக அழுதாரோ, அவர் எதை நினைச்சு அழுதாரோ நமக்கு தெரியாது. பொதுவாக சாவு நடந்த இடத்துக்கு போகிறவெல்லாம் சொந்த காரணங்களை நினைக்க, சொந்த காரணம் வச்சு அழுகிறவன் தான் நிறையா. அதனால் அந்த தம்பிக்கு எந்த மாதிரி துக்கம் வந்தது, ஏன் அழுதாருங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் அவர் அழுதது நமக்கு குறை சொல்ல வேண்டிய அவசியம். அவரால் முடிந்தது அந்த அழுகை. இந்த திமுக செயல்பாடு எப்படி சார் பார்க்குறீங்க? என்னது திமுக செயல்பாடு எப்படி பார்க்குறீங்க? முதலமைச்சர் உடனே போனது. ஆனால் விஜய் கட்சியில் என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் திமுக அரசு அரசியல் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது சொல்கிறாங்க. நாங்கள் திமுகவை பொறுத்த வரையில் இந்த நேரத்தில் முதலமைச்சர் போனதே ஒரு பெரிய விஷயம். மற்ற சில முதலமைச்சர்கள் வரவே மாட்டாங்க. இவராவது வந்தாரே, அந்த வகையில் நாங்கள் திருப்தி கொள்கிறோம். ஆனால் திமுக அரசினுடைய செயல்பாடு முற்றிலும் சரியில்லை என்பது தான் அது கள்ளச்சாயத்துக்கு போயிருக்காங்க. இவ்வளோ அவசரமாக கிளம்பி 20,000 ரூபா அங்கே போகிறவர் எல்லாத்துக்கும் போகணும். மனித உயிர்கள் எந்த வகையிலே இறந்திருந்தாலும் எல்லாம் ஒன்று தான். இவன் ஒரு ரசிகன்கிற முறையில் நடிகரை பார்க்கறதுக்கு கூடியிருந்து செத்தானே, இதுவும் ஒன்று தான். சாராயத்தை கொடுத்துட்டு செத்தானே, அதுவும் ஒன்று தான். இது எல்லாம் ஒன்று தான். ஜெயலலிதா கும்பாபிஷேக கூட்டத்தில் தோழி அவங்களும் மாறி மாறி அபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருந்த காட்சியை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் கூடி அதில் செத்தாங்களே, அதுவும் தவறு தான்.
எந்த வகையிலே மனித உயிர்கள் செத்தாலும் அதற்கு அனுதாபம் தெரிவிக்க வேண்டிய கடமை முதலமைச்சருக்கு இருக்கிறது. இதுக்கு போறவர் அதுக்கு போலியா தான் கேட்குறேன். நிச்சயமாக போயிருக்கணும். அப்போ அவருக்கு எடுத்து சொல்ல ஆள் இல்லையோ என்னமோ. ஒருவேளை அப்போ தேர்தல் நெருக்கமாக இருந்ததுன்னா அப்பயும் போயிருப்பார். இப்போ 6 மாதத்துக்குள்ளார தேர்தல் வருது, ஒரு சாவியும் விடக்கூடாது. இப்போ எம்எல்ஏ எம்பி எல்லாம் பாருங்கள், தேர்ந்தெடுக்கப்பட்டவன் வெளியிலே வரமாட்டான். இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டானே இங்கே ஒரு ஆள், அவன் எங்கேயாவது பார்க்க முடியுதா பாருங்க, வரவே மாட்டான். மறுமுறை எலெக்ஷன் வருதுன்னா அந்த எலெக்ஷன் வர நேரத்தில் எவன் முட்டி சாவாக இருந்தாலும் வருவான், ஆட்டுக்குட்டி சத்தா கூட அங்கே வந்து கொஞ்ச நாள் உட்காந்துருப்பான். இப்படி ஒரு பழக்கம் அரசியலிலே மக்களை ஏமாற்றுவதற்கும் மக்கள் வாக்கை கவருவதற்கும் ஒரு பழக்கம் அரசியல்வாதிகளுக்கு நன்றாக தெரிகிறது. அதனாலே அவர்கள் செய்கிறார்கள். நாங்கள் சமூக சிந்தனையாளர்கள், எனவே அரசியல் கண்ணோட்டத்தோடு இதை பார்க்கவில்லை. இறந்த உயிர்கள் விலை மதிப்புக்குரியவை அல்ல, அது மதிக்க முடியாத, விலை மதிக்க முடியாத உயிர்கள். அந்த உயிர்கள் 41 பேரை இப்பொழுது காவு கொடுத்து விட்டார்களே என்பதுதான் எங்களுக்கு இருக்கிற வருத்தம். என்னங்க, அவர் வேண்டுமென்று ஐயாவை சந்திக்க வேண்டும் என்று நினைத்து வந்தார், சந்தித்தார். இதில் என்ன தடை இருக்குது? நாங்கள் சில பேரை வந்தால் வாங்கன்னு கூப்பிட்றோம், வரமாட்டேங்கிறான் சில பேர். ஆனால் சிவி சண்முகம் வந்தார், பார்த்தார், போனார், மகிழ்ச்சி. அவ்வளோதான். அது காரணம்லாம் நமக்கு எப்படி தெரியும்? அரசியல் காரணங்கள் எல்லாம் இப்பொழுது சொல்வதற்கு ஒன்றுமில்லை. அதற்கெல்லாம் எங்கள் தலைவர் மசிய மாட்டார். அதெல்லாம் கிடையாது. அவர் வந்து பார்த்ததுனால அதிமுக கூட போடுவோமா? எடப்பாடி பழனிசாமி இன்னும் இருக்கிற எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வந்து பார்த்தாலும் அவங்களோட போகிறது மாதிரி நாங்கள் பலவீனமானவர்கள் இல்லை. எங்களுக்கு இடஒதுக்கீடை கொடுக்குறவர், தனி ஒதுக்கீடை கொடுக்குறவர் யாரோ அவனுக்கு தான் நாங்கள் கூட்டணி போவோம், அவனுக்கு தான் ஓட்டு போட சொல்லுவோம். கொடுத்தாங்க, அதனால தான் அவங்கள ஆதரித்தோம். 10.5% இடஒதுக்கீட்டை கொடுத்தால் நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று சொன்னோம். அதை கொடுத்தார்கள். ஒரே நாளிலே கவர்னர் கையொப்பமிட்டார். ஒரே நாளிலே சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேறியது. ஒரு நொடி பொழுதில் அது கெசட்டில் வெளிவந்தது. அதன் பிறகு நாங்கள் ஆதரித்தோம். ஒன்றும் தப்பில்லையே. ஆனால் அவர்கள் ஜெயிக்கவில்லை. இதற்கு நேர் எதிரானவர் ஜெயித்தார். அதனால் நாங்கள் சொன்னபடியே தானே ஆதரிக்கிறோம். இப்பயும் அப்படி தான் சொல்கிறோம். நீ இடஒதுக்கீடை கொடு, எங்கள் கையில் முக்கிய நிர்வாகத்தை எல்லாம் கொடு. இந்த உள்துறை அமைச்சர், சட்ட ஒழுங்கை பாதுகாக்க அமைச்சரை கூட எங்கள் ஆளுகிட்ட கொடு. நிச்சயமாக அவன் துணிஞ்சு செய்வான், நடவடிக்கை எடுப்பான். அப்படி தான் சொல்கிறோம். அதனால் எங்ககிட்ட ஒளிவு மறைவே கிடையாது. இன்னொரு செய்தி, இந்த உள்ளூர் செய்தி. இந்த சிப்காட் கம்பெனிகளில் ஒரு கம்பெனியாக இருக்கிற சிம்சன் கம்பெனி, சிம்சன் கம்பெனியால் பொதுமக்களுக்கு பாதிப்பு. அந்த பாதிப்பு வந்த அந்த கம்பெனியை சீல் வச்சிருக்கிறாங்க அரசாங்கமே. இதனால் மிகப்பெரிய பாதிப்பு மக்களுக்கு வந்துருக்குன்னு சீல் வச்சிருக்கிறாங்க. அதை நிரந்தரமாக மூடணும்னு நாங்கள் கட்டுறோம். நிச்சயமாக மாம்பழம் வாங்காமல் நம்ம போவோமா? சாப்பிட போகிறதுக்கு முன்னாடியே மாம்பழம் எடுத்துக்கிட்டு தானே போகிறோம். மாம்பழம் கிடைக்காதா? கிடைக்கும்னு நம்புவோமே. நீங்கள் ஏன் கிடைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லையே, அதுதான் தவறு. நீங்கள் இப்பொழுது தான் பாயிண்ட் வந்திருக்கீங்க. இன்னொருவரிடம் அந்த மாம்பழம் போகவில்லை. ஏனென்றால் தேர்தல் கமிஷன் முறையான அங்கீகாரத்தை கொடுத்து எங்களுக்கு மாம்பழ சின்னத்தை கொடுத்தது. இப்பொழுது அந்த அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்ற நிலையிலே பாமகவை வைத்திருக்கவில்லை.
இது எலெக்ஷனில் நிற்கணுன்னா சீட்டு குலுக்கி போட்டு தான் தேர்தல் சின்னம் கொடுக்கணுங்கிற ஒரு நிலைமையில தான் இப்போ இருக்குது. இதுக்கு முன்பு அதிகாரத்தை வாங்கக்கூடிய நிலையை வந்தால் தான் மாம்பழ சின்னம் உரியது என்று சொல்ல முடியும். ஆனால் இவர்கள் போனவர்கள் சாமர்த்தியமாக தங்கள் வீட்டு அலுவலகத்துக்கு அனுப்புங்கள் என்று அவர்கள் ஐயாவுக்கு தெரியாமையே முகவரியை மாற்றி கொடுக்க, அந்த முகவரியை மாற்றி கொடுத்ததுனாலே நாங்கள் தான் அங்கீகரிக்கப்பட்ட தலைவராகிவிட்டோம், நாங்கள் தான் சின்னம், எங்களுக்கு தான் கட்சி எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. என்ன வேணாலும் சொல்லிட்டுருங்க. ஆனால் தேர்தல் நெருங்கும் போது அதனுடைய உண்மையெல்லாம் தெரியும். இதை போய் விசாரிச்சுட்டு வந்தாச்சு. எங்களுடைய தலைவரும் இன்னும் இருக்கிற முன்னோடிகளும் போய் அங்கே போய் கேட்டுட்டு வந்துட்டாங்க. அவன் சொல்கிறான், அட்ரஸை மாற்றி கொடுங்கன்னு ஒரு ஹானரபிள் மேன் வந்து கேட்டார், அதனால் கொடுத்துட்டோன்னு சொல்கிறான். அதை எப்படியா கொடுத்தேன்னதுக்கு பிறகு இவ்வளவு சிக்கல் உங்ககிட்ட இருக்குன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறான். ஆகையினால் இதெல்லாம் விவாதிக்க முடியாது. எங்களை பொறுத்த வரையிலே அந்த சின்னம் எங்களை விட்டு போகவில்லை. எங்களுக்கான எங்கள் கட்சி என்ற உரிமையை நாங்கள் யாருக்கும் விட்டு கொடுக்கவில்லை. உங்களுக்கே தெரியாதா, பாட்டாளி மக்கள் கட்சியை உருவாக்குனவர் யார்? உருவாக்குனது யார்? டாக்டர் ஐயா தானே. அவர் இருக்கார், டாக்டர் ஐயா தான் உருவாக்குனது. அதை எப்படி இன்னொருத்தர் உரிமை கொண்டாடலாம்? இதெல்லாம் புரியாமல் பேசுகிறார்கள். ஆகையினால் அதையெல்லாம் நீங்கள் பொருட்படுத்த வேண்டாம். கட்சி எங்களுது, சின்னம் எங்களுது, நாங்கள் தான் கட்சி. டெல்லி ஆதரவு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவருக்கு டெல்லி ஆதரவு மட்டுமா இருக்கு? அங்கேருந்து ஒரு ஆள் சொல்கிறார், பீகாரிலே நாங்கள் போட்டியிடுவோம்ங்கிறாரு. அப்போ அவருக்கு எங்கெங்கே ஆதரவு இருக்கணும்? அதுதான் நாங்கள் சொன்னோம், மங்கோலியாவில் கூட போய் நில்லுங்க. இன்னும் என்ன, ஒரு பக்கத்தில் இருக்கிற நாட்டில் கூட போய் நில்லுங்க. பீகாரில் மட்டும் ஏன் நிற்கிறீங்க? பக்கத்தில் இருக்கிற நாடுகள்லையும் போய் நில்லுங்களேன். உங்களை நிற்க வேணாம்னு யார் சொல்கிறா? ஆனால் நிற்கிறோம், நாங்கள் மாம்பழ சின்னத்தில் நிற்கிறோம்னு சொன்னால் பார்ப்போமே அங்கே மாம்பழ சின்னம் கொடுக்குறானான்னு. மந்தரத்தில் மாங்காய் காய்ச்சதும்மா, அந்த மாதிரி மந்தரத்தில் மாங்காய் காய்ச்சது அந்தரத்தில் தொங்குதுன்னு சொல்கிறவங்கெல்லாம் அதிகமாக இருக்காங்க. ஆனால் எங்களை பொறுத்த வரையில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருந்த எங்களுக்கு மாம்பழ சின்னம் அது இல்லாமல் போய்விட்ட நிலையிலே மீண்டும் அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்பதிலே துடிப்பாக இருக்கிறோம். நிச்சயம் அது கிடைக்கும். போதுமா? நன்றி.